அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் மதுரையில் செப்டம்பர் 4ஆம் தேதி மாநாடு நடத்தப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், அதிமுகவை மீட்பதுதான் தங்களின் ஒரே நோக்கம், தனி கட்சி தொடங்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் இணைந்து செயல்பட தயார் என்றும் அவர் கூறினார். மதுரையில் செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெறும் மாநாடு அதிமுக தொண்டர்கள் அனைவரும் இணையும் மாநாடாக அமையும். இதில் பங்கேற்க சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக மதுரை மாநகரில் செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழகம் தழுவிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு அமையும். அந்த மாநாட்டில் பல முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்து வந்த அரசியல் பாதையின் வழியாகத்தான் எங்களுடைய பாதையும் பயணிப்போம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் இணைகின்ற மாநாடாக அந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கிறது, எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று ஓபிஎஸ் பதிலளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க உங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய இந்த அணி இடம்பெற்றிருக்கா? என்ன சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக என்ன சொல்லுது? இந்த சட்டமன்ற தேர்தலை வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றது. எதிர்காலத்தில் எதுவானாலும் நிகழலாம். விஜயுடைய அரசியல் நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? விஜயுடைய அரசியல் நகர்வு இன்று வரை நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறார். அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக முறைப்படி எடுக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு. எதிர்காலத்தில் நல்லது நடக்கும்.